அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனலில் போட போகிற 3வது வீடியோ. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் நடந்த இஷ்யூவை பற்றி பேச போகிறோம். கர்நாடகாவில் டிஜிபியாக இருந்த ராமச்சந்திர ராவ் அப்படின்ற நபர் வந்து டிஜிபி அலுவலகத்திலேயே பெண்கள்கிட்ட தவறாக நடந்துட்டு இருந்திருக்காரு, மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்திருக்காரு. அதை வந்து வீடியோ பதிவாகவும் எடுத்திருக்காங்க. யார் அந்த வீடியோ பதிவாக எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரப்புனாங்கன்னு தெரியல. அது வெளிவந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி அவரை வந்து தற்காலிக பணி இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. துறை ரீதியான நடவடிக்கை அவர் மேலே எடுக்கப்படணும் சொல்லியிருக்காங்க. நம்ம 2 நாளாக நேற்றிருந்து இதை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம பார்த்தோம். இதை ஏன் நம்ம பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. யாருமே இதை பற்றி பேசல, குரல் கொடுக்கல, இதுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கல, எந்த அமைப்பும் எதிர்க்கல, யாருமே பெருசாக கண்டனமே தெரிவிக்கலைங்க. எதுக்குடா கர்நாடகா மாநிலத்தில் நடந்ததுக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எதுக்கு பேசணும், எதுக்கு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப வேடிக்கையான விஷயம்லாம் நடந்துச்சு சமீபத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரை வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து கைது பண்ணிருச்சு. அவங்க நாட்டுக்குள்ளேயே வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அமெரிக்காவோட தூதரகம் முன்னாடி முற்றுகையிடும் போராட்டம்லாம் நடத்தினாங்க. பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல, நான் பார்த்தேன். சரிங்களா? இதை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது, அவங்கள வந்து அச்சுறுத்தும் வகையில் இந்த அரசாங்கம் நடந்துக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வாழ் மக்களுக்காக போராட்டம் பண்ணி அவங்களுக்காக குரல் கொடுக்க தெரிஞ்ச நம்ம மக்களுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் ஒரு டிஜிபி, சரிங்களா, ஒரு டிஜிபி இவ்வளோ பெரிய தவறை செஞ்சுருக்காரு. இதில் மறைக்க ஒன்றுமே இல்லை. அப்பட்டமாக வீடியோ வந்துருச்சு. அவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க. பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் அவர் மேலே எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, தற்காலிக பணி இடைநீக்கம். அந்த அரசாங்கத்திற்கு அவப்பேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தற்காலிக பணி இடைநீக்கமாக பண்ணியிருக்காங்க. அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்லாம் யாரும் பார்க்க மாட்டோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். அவ்வளோதான், அடுத்தடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? அப்படிதாங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வெளிநாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, குரல் கொடுக்குறாங்க. ஏன் திரை பிரபலங்கள்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பேச மாட்டுறாங்க. அதுதான் ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமாவும் இருக்குது. இதுக்குள்ளே அப்படி என்னதான் அரசியல் இருக்குது, அப்படி என்ன இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரில. அதே அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதை நிச்சயமாக பேசுகிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதை பற்றி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ ரொம்ப லென்த்தாக போட்டிருந்தேன். அதனால் இதுக்கு மேல் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணலான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நாளைக்கும் ஒரு வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.